கருத்தரங்கு நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று விழாவினை தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் திருவருட்பாவுடன் துவங்கி வைக்க திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் கரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவைக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த அன்புள்ள வணக்கங்கள். இந்த கருத்தரங்கை நாங்க வடலூர்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க மூவரும் திட்டமிட்டோம். ரொம்ப எப்படியாவது இந்த விழாவை வடலூர்ல சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி நிரம்ப எண்ணினோம். ஆனா எங்களுக்கு ஒரு யோகம், இங்க கல்வி மையம் எங்களுக்கு கை கொடுத்து வள்ளற்பெருமான் சிதம்பரத்தை போட்டு போயிருக்க. வள்ளலார் வந்த பிறகு நமக்கு முதல்ல ஒரு சிதம்பரம் தான் தெரியும், இப்ப நமக்கு 3-4 சிதம்பரம் தெரியும். இது பூர்வஞான சிதம்பரம், வடலூர் உத்தரஞான சிதம்பரம், மேட்டுக்குப்பம் உத்தர ஞான சிதம்பரம், வடலூர் பூர்வ ஞான சிதம்பரம். இந்த செய்தி சிதம்பர சாமி சொன்னது வள்ளலாருடைய வாக்குகள். சைவத்தில் அப்படி 4 சிதம்பரம் சொல்ல மாட்டேன், நம்ம சன்மார்க்கத்தில் அப்படி சொல்லிக்கிறோம். ஆக சிதம்பரத்துக்கு சிறப்பு செய்த பெருமை வள்ளலாருக்கு உண்டு. அதனாலேயும் வடலூர்ல நிகழ்த்த வேண்டிய இந்த கருத்தரங்க இங்கே நிகழ்த்து. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல உடம்போடு ஒருத்தர் மறைஞ்சாருன்னு சொன்னா அது இந்த ஊர்ல தான். அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கதான் கொட்டல்குடி உமாபதி சிவாச்சாரியார் இருந்தார். அடியாருக்கு எளியன், சிற்றம்பலவன், கொஞ்சம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, படியும் விசை, பெற்றான் சாம்பானுக்கு வேதமர தீக்க செய்து புத்தி கொடுக்க முறைன்னு சொல்லி நடராஜ பெருமானே சீட்டு கொடுத்து ஒருத்தர் நேரம் அனுப்பினவர் இந்த ஊர்ல இருந்து கொற்றங்குடி சபாபதி உமாபதி சிவாச்சார். ஆக சாகா கலைக்கும் வள்ளற்பெருமானுடைய மரணமரா பெருவாழ்வுக்கும் அச்சிவாரம் போட்ட மண்ணு இந்த இடத்துல உள்ள மண். அதனாலேயும் இந்த கருத்தரங்க இயற்கையாக அமைய வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த கருத்தரங்கத்திலே இங்கே தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள், அவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் அறிமுகமே படுத்தல. அதனால அவர்களை நம்முடைய வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி சார்பிலே வருவது என்று வரவேற்கிறோம். தலைமையுடைய நிறைவுரையை நிகழ்த்த வரக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ புல முதன்மையர் பேராசிரியர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவரின் சிதம்பரம் ஐயா அவர்களையும் நம்முடைய சார்பிலே வருக வருக என
மகிழ்வோடு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த அரங்கிலே இந்த நிறைவு விழாவிலே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் மதிப்புக்குரிய என் பஞ்சநலம் அவர்களையும் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தாரை வருகிறோம் வரவேற்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கே நமக்கு எல்லோரும் தெரிந்தவர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொற்றவங்குடி உமாபதி சிவாச்சாரியோடு இன்னைக்கு பேசக்கூடிய வள்ளலார் மறைந்தது எப்படி உடம்போடு மறையாது எப்படின்ற நூலை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரப்பி நல்ல செய்தியை சன்மார்க்க உலகத்துக்கும் சைவ உலகத்துக்கும் தமிழ் உலகத்துக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்ற நம்முடைய தவத்திர ஊரநடிகளார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய சார்பிலே வருகிறோம் வரவேற்கிறோம். உயிரோடு சங்கரையா பேசினாலே இனிக்கும், அவர் பார்த்தா இனிக்கும், கேட்டா இனிக்கும். அத்தகைய உறவோடு பேசக்கூடிய நல்ல அடுப்பாவலை அலங்கால்பட்ட நம்முடைய சங்கரையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய சார்பிலே அன்போடு வரவேற்கிறோம். இங்கே மலேசியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பேராளர் நல்ல அன்பு சகோதர சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் எங்களுடைய சார்பிலே வரவேற்கிறோம். நல்ல சன்மார்க்க பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களையும் இந்த சார்பிலே எங்களுடைய சார்பிலே வரவேற்று மகிழ்கின்றோம். இதற்கு நிறைவாக நன்றி உரை நவிலே நாம் நிலைத்தாலே நெஞ்சி நிற்கும் நம்முடைய பேராசிரியர் முனைவர், நல்ல செயல் வீரர், இரக்கத்தில் இமயம், நல்ல ஆளுமை பண்பு உடையவர், யோக கல்வி மையத்தினுடைய இயக்குநர்கள் அவர் இங்கே நன்றி உரை நவில இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சார்பிலே அன்போடு வரவேற்று எல்லோருக்கும் நன்றி வணக்கத்தை கூறி எல்லோரையும் வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றியதற்கு நன்றி ஐயா. விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். முனைவர் ராம பாண்டுரங்கன் அவர்களை மருத்துவர் என் சிதம்பரம் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். திரு பா ஜோதி அவர்களை இயக்குனர் முனைவர் வி சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். மருத்துவர் ஆர் துரைசாமி அவர்களை பேராசிரியர் முனைவர் என் பஞ்சநாதம் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். மேலாண்மை பேராசிரியர் என் பஞ்சநாதம் அவர்களை தவத்திரு ஊரன் அடிகள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் சுரேஷ் அவர்களை தவத்திரு சிவபிரகாச சுவாமிகள் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முனைவர் ஜே திருமால் அவர்களை முனைவர் ராம பாண்டுரங்கன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செய்தமைக்கு நன்றி. தவத்திரு சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் வள்ளலார் வழியை பின்பற்றி ஜீவகாருண்ய செயலாகிய பசி ஆற்றுதலை வாழ்நாள் விரதமாக கொண்டவர், பிறர் துன்பம் காண பொறாதவர். எனவே மேட்டுக்குப்பத்தில் தாய் தந்தை இழந்த குழந்தைகளையும் பிறரால் கைவிடப்பட்ட ஆண் பெண் முதியோர்களையும் காப்பாற்றி வளர்த்து வருபவர்.
சைவத்திலும் சன்மார்க்கத்திலும் ஆழங்கால் பட்டவர். இவர் பொழிவை கேட்டு மகிழாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உயிருறவு பெருமதிப்புக்குரிய சங்கரையா அவர்களுக்கு எங்களுடைய பேராசிரியர் முனைவர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்து மகிழ்வார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பெரியவர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே அண்ணாமலை பல்கலைக்கழகம் யோகா மையமும் வள்ளலார் கல்வி ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்தக்கூடிய விழாவில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நெல்லு கிடைத்த நீரே புல்லுக்கும் பாட்டு இருக்குது, அவையார் பாட்டு. இந்த கூட்டத்துல புல்லே இல்லை. இது பூரா நெல்மணிதான். அடுத்து யோகாவினாவே 8 அங்கங்களை கொண்டவன் எல்லாருக்கும் தெரியும். 8. இந்த காரு பஸ் எல்லாம் ஓட்டி போடுற ஆளுங்க போனாங்கன்னா ஓட்ட தெரியுமான்னு பாக்குறதுக்கு 8 போட சொல்லுவாங்க. கார்லயே 8 போறாங்க. எங்க ஆளு ஒரு ஆள் போயிட்டு வந்தாரு. என்ன 8 போட்டியான்னு கேட்டோம். 8 போடுவீங்க, சுட்டுத்தான் போட்டீங்க. சுட்டு போட்டா அனுமதி கொடுத்துறாங்க. 8 ஏன் சொல்றோம்னா, நீங்க எழுதி பாருங்க. 1 2 3 4 5 6 7. இந்த 7 கீழே இறங்கும், 8 மட்டும்தான் மேலே இருக்கு. 8 போட்டு பாருங்க. 8 தாங்க மேலே ஏற்றுறது, மேலே ஏறுவது அருமையா. மற்றதெல்லாம் கீழே இறங்கிறது தாங்க. அதனாலதாங்க சிலம்பரம் வடலூர் 8 சொல்றாங்க நம்முடைய பெருமான். அங்கே 8 உண்டு வருவார் வாங்குறார். 8 சொல்றாருல, வருவார்
படித்த வரைக்கும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை வருதல எட்டம்பலம்னு, அதான் நம்ம மேலே ஏற்றுற வழி இது. ஏறான ஏற்றக்கூடிய இடம் அதுதான். இது ஒண்ணு. அங்கே அம்பலம் ஒன்று, இங்கே எட்டம்பலம் உண்டு. அதனால 8 தான் நம்மளை ஏத்துறது. இது ஏன் 8 எடுத்தாங்கன்னா, ஏற்கனவே வந்தவர்கள் எல்லாரும் ஏகணத்தை பூர்த்தி பண்ணியாச்சு. சூரியன், சந்திரன், மண்ணு, தண்ணி, கல் எல்லாத்தையும் கோயில் கட்டியாச்சு. 8வது இடத்துக்கு யாருமே வரல. அதுக்கு மேல ஒரு இடமும் இல்லை. ஏற்கனவே வந்த அருளாளர்கள் எல்லாரும் இறைவன் இருக்கிற இடம் 8 தான் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளலாறு நிறைய இடத்துல சொல்றாரு. மண் முதலாம் 5ஆய், விண்ணப்பத்தில் இருப்பாங்க. மண் முதலாம் 5ஆய், இரு சுடராய், ஆன்மாவாய், என்வகையாய் கலந்து நின்றார். திருவாசகத்திலேயே வந்து நிலம் நீர் அப்படிங்கிற ஒரு பாட்டு நீங்க படிச்சு பாருங்க. புறமாய மகிந்தனோடு என்வகையாய் குடந்து நின்றான். சமய வழிபாடு வேறு, சன்மார்க்க வழிபாடு வேறு. சமய வழிபாட்டுல உருவங்களை வச்சு வழிபடுவது. இந்த வழிபாட்டு உயிர்களுக்கு இறங்கிறது. இறக்க ஒண்ணுதான் என்னை ஏதாவது ஏற்றுக்கிறாங்க சுவாமி. இதுல எப்படி இந்த வழிபாடு, அந்த வழிபாடு சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அதான் அல்பா படுத்துல எல்லாரும் புரியும். சரியோ நான்கும் ஒரு பாட்டுல வருதல்ல, பெரியதோ ஞானம் நான்கிலும் ஆசை பெற்றில்லைங்கிறாங்க. அப்ப சன்மார்க்கத்துல சரிகிற யோகமே இல்லையானே இருக்குது. என்ன பண்ணுதுன்னா, பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக உடம்பால என்னென்ன செய்யலையோ அது பூரா சரியை. பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்யறதுக்கு அந்த கரணங்களால என்ன செய்யலையோ அது கிரியை. ஜீவனால செய்யறது யோகம், ஆன்மா செய்யறது ஞானம். அது ஒரு சமயம் செய்யணும். அதுக்கு பாத்திரங்களை கழுவுற, விறகு கொண்டு வர, வெள்ளம் கொண்டு வர, பூரா கிரியை. அது எப்படி உப்புளவாக்குதா, புளியளவாக்குதா, காரம் அளவாக்குதா, அந்த கரணங்கள் அங்க வந்துடும். அதுல பாக்குறது கிரி. அது சோறு சமைச்சு அடுத்து படைக்கிறோம் பாருங்க, அது யோகம். அவன் சாப்பிடுறத பார்த்து மகிழ்ச்சி அடையும் பாரு, அதுதாங்க ஞானம். இந்த சரீர யோகம் தான் சன்மார்க்க படிக்கணும். அந்த வழிபாடு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இந்த வழிபாடு வந்தாத்தான் உள்ள சுத்தமாகும். இந்த வேட்டி அழுக்கா இருக்குது, இதை வெள்ளையாக்கணும். என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்குள்ள போய் கேட்டா ஐயா வெள்ளையாக்கணும், அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கன்னா, 4 நாள் கழிச்சு போனா வேட்டி வெள்ளை விளையேன்னு இருக்குது. என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறான். வேட்டி அப்படியே நேரா நிக்குது. இது வெள்ளையாயிருக்குது, ஆனா உள்ள என்ன இருக்குது? உள்ள கருப்பு இருக்குதுங்க. கண்ணங்கரையேது ரயில் கரையாட்டு இருக்குது உள்ள. அதைத்தான் நம்முடைய பெருமாள் சொல்றாரு, அகத்தே கருத்து. உள்ள கருப்பா இருக்குது, மேல வெள்ளை அடிச்சிருக்கு. வள்ளலாருக்கு முன்ன வந்தவங்க எல்லோரும் பெயிண்ட் அடிச்சதுதான். அதனாலதான் ஒரு பாட்டுல சொல்றாங்க, எல்லா
பலவிதமான சோப்பு இருக்கு, கணக்கே இல்லை. நாங்க ஆட்டையாம்பட்டின்னு ஒரு ஊருக்கு ஆட்டையாம்பட்டின்னு சேலத்து கேட்டேன். அந்த ஊர்ல ஞானானந்த சாமி ஆசிரமம் ஒரு ஆசிரமம் அங்க பேச போனோம். ஒரு ஆளு ஒரு சோப்பு போட்டாரு காட்டினான். சாமி இந்த சோப்பை போட்டா என் அழுக்கு போகுமான்னு கேட்டான். அது ஒரு சினிமா நடிகனுடைய படம் போட்டது. இந்த சினிமா நடிகை இந்த சோப்பை போடலாமா நாம போடலாமான்னு கேட்டான். நாங்க சொன்னோம், சினிமா நடிகையினுடைய அழுக்கையே போக்கக்கூடிய ஆற்றுக்கு இந்த சோப்பு இருக்குதுன்னா உடனே விட்டாரு. உன்னுடைய அழைக்க போது பெரிய போடு. அப்ப சோப்பு எதுன்னா இறைவனுடைய மந்திரங்கள் தாங்க சோப்பு. அருமையா ஞாபகமா வச்சு, இறைவனுடைய மந்திரங்கள் தான் சோப்பு. சரி, தமிழ்ல உயிரெழுத்து எத்தனை? எத்தனை? 12 சொல்றா. ஆளுகளுக்கெல்லாம் 0 மார்க். உயிரெழுத்து 5 தான். குறியில் 5மே அதான் உயிரெழுத்து. ஆங்கிலத்திலே அதாங்க உயிரெழுத்து 5 தாங்க. இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஒன்ன தவிர வேற எந்த மந்திரத்திலேயாவது 5 எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். சிவாய அம்மான் எடுத்துக்க, நாராயணன் எடுத்துக்க, முருகன் எடுத்துக்க, கணபதி எடுத்துக்க, எதுலையுமே இந்த 5 எழுத்து கிடையாதுங்க. அருட்பெருஞ்சோதி உயிரெழுத்து முதல் எழுத்து ஆ ஆரம்பிக்குது. அப்ப ரூல ஊ வருது, பேர ஏ வருது, ஜோத ஓ வருது, தீர ஈ வருது. 5 எழுத்து உயிரெழுத்து உள்ள மந்திரம் அருட்பெருஞ்சோதி ஒண்ணுதான். எல்லாரும் தைரியமா போடுங்க சோப்பு. அடுத்து சோப்பை மட்டுமே போட்டு அழுக்கு போகுமா? இல்லைங்க, சோப்பை மட்டுமே போட்டு அழுக்கு ஆகும். இருக்கிற கூட அழுக்கு ஏத்துக்குங்க. சோப்பு மட்டும் போட்டு அழுக்கு போகாது. அப்ப என்ன செய்யணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணும்னா அந்த டம்ளர் இருக்கு சார், ஊத்துறாரு. ஐயோ, ஒரு டம்ளர், இன்னொரு டம்ளர் 2 பேர் கொண்டு போய் வெளியே வச்சு வந்தாங்க. மழை பெய்யுது, 2 மணி நேரம் மழை பெய்யுது. போய் எடுத்துட்டு வந்தாங்க 2 பேரும். ஒண்ணு தண்ணி இருக்குது, ஒண்ணு தண்ணியே இல்லை. இதுல அதிக ஓட்டையான ஓட்டையும் இல்லை. ஏன் இதுக்கு தண்ணி போறீங்கன்னா, ஒரு இப்படி வச்சிருந்தா ஒரு இப்படி வச்சிருந்தா. சரி, இப்படி இருந்ததுல ஏன் தண்ணி இருந்ததுன்னா, இது மேடு, இது இறக்கம். இறக்கம் உள்ள இடத்துலதான் தண்ணி தங்கம். யாராவது இதயத்துல இறக்கம் இருக்குதோ அவ இதயத்துல அருள் நீர் வந்து தேங்கும். இறக்கம் இருக்குதா இருக்காது? இறக்கம் தாங்க ஏறாத இயேசுன்னு சொல்றாங்க சுவாமி. அதனால அந்த நீருக்கு என்ன செய்யணும்னா, இன்னும் கூட நாங்க சொல்றோம், இறக்கம் வந்ததுன்னா உங்க முயற்சி இல்லாமலே உங்க காரியம் போல நடக்கும். சாமி அதுக்காக ஒரு ஆள் போடுறாரு நம்ம காரியத்தை பார்க்க. எங்களுக்கு அனுபவம், உண்மையா சொல்றாங்க. இறக்கம் வந்தது போது ஜீவகாரணங்களுக்கு சொல்றாங்க, உபகார சக்தி தோன்றும். வேற எதிரியாவது உபகார சக்தி வரும்னு சொல்லிக்கிறாங்களா? ஜீவகாரண்யம் விளங்கும் போது உபகார சக்தி தோன்றும். அப்ப யாரு அந்த உபகார சக்தி? யாருன்னா அருட்பெருஞ்சோதியாண்ட அனுப்புறாரு, போல் யாரும் போய் வேணுங்கிறத செய்ய அப்படின்னு அனுப்புறாரு அந்த உபகார சக்தி. அதை நாங்கெல்லாம் அனுபவமா பாக்குறேங்க. உபகார சக்தி விளங்குறத அப்பாவுக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு இடம் இருக்கு, அவருடைய மதிப்பு 2 கோடிங்க. 2 கோடி. தேரோட வீதியில 300 அடி நீளம், 40 அடி அகலத்துல யாருக்கு இலவசமா கொடுப்பான்? அப்ப உபகாரத்துக்கு எப்படி விளக்குது? அந்த உபகார சக்தி விளங்குனா எல்லா
சன்மார்க்கத்துக்கு கிடைச்ச உயிரே கொல்லாமையும் தின்னாமையும் தான். ஒரு ஏணி வந்தாங்க மேலே ஏறக்கூடிய ஏணி. அந்த ஏணிக்கு 2 மரம் வேணும். 2 மரம் இருந்தா படி போட முடியும். அதுல ஒரு மரம் கொல்லாமை, இன்னொரு மரம் தின்னாமை. இந்த 2 மரத்தையும் நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் படி போடு. 8 2 என்பன இந்த படியை இந்த ஏணி நடாமையே படி போட்டா எப்படி மேலே ஏறது? புத்தர் ஒரு மரம் தான் நட்டாரு. புத்தரை கொல்லாமைங்கிற ஒரு மரம் தான் நட்டாரு அவரு. அது போக இந்த மாநாடு 100% வெற்றி அடைஞ்சிருக்கு. என்ன காரணம்? எந்த இடத்துலயும் சன்மார்க்க கூடிய பார்க்கல. சன்மார்க்க வணங்க வேண்டி கூடியது, இதயத்தில் வச்சு போற்ற வேண்டி கூடிய. காரில் பறக்க விடுறா, ரயில் பறக்க விடுறா, ரோட்ல கட்டிட்டு மானத்தை கட்டிக்கிறாங்க. வடலூர் ஒரு மாநாடு 3 கிலோமீட்டர் கொடி கட்டிக்குது. எதுக்கு சன்மார்க்க அங்கேயே கட்ட சொன்னாங்க? ஒவ்வொரு கொடியிலையும் மண்டலாறு கட்டி விட்டா பஸ்ஸுக்கு போறவங்க துப்பிட்டு போறாங்க. இங்க பாருங்க, எங்கேயும் ஒரு கொடி கிடையாது, ஒரு பேனர் கிடையாது. அவ்வளவு அமைதியான மாநாடு இது. சொல்றேன் எப்படி நடத்த வேலைங்கிறது இந்த மும்மூர்த்தியை நடத்தி காட்டிக்கிறாங்க. சன்மார்க்கம் வராதுங்கிறது. ஊர்களில் ஒரு நாளைக்கு கூட சொன்னாரு, சன்மார்க்கக்கூடிய கார்ல கட்டாத, ரோட்ல கட்டி பறக்க விடாத, வழிபாடு செய்ய வேண்டிய பொக்கிஷம் ஃபுல்லா போட்டுக்கிறாங்க. அதனால சன்மார்க்கம்னு ஒரு மாநாடு எப்படி இருக்க வேணும்னு மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் மூவிலும் வயங்கிய தேவா இருக்கிறார்கள் உங்களுடைய. அதனால ஒரு மாநாடுனா சும்மா பிரயோஜனம் இல்லாமல் நடத்தக்கூடாது. அதாவது தெரியாத சமுத்திரம் நிறைய பதிகம் பாடினாரு. திருவாரூரில் ஒரு பதிகம் பாடினாரு. அந்த பதியத்தை கடைசி பாடல சொல்றாரு, அலைமுனல் ஆவடுதுறை அமர்ந்த இலைமுனை வேற்படையும் ஆதியை நலம்புகை ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலையினர். இந்த மாநாடு விலையுள்ள மாநாடு, மதிப்பில்லாத மாநாடு இல்ல, விலை மதிக்க முடியாத மாநாடு. அப்படி நடத்துனே மூவருக்கும் சேர்ந்திருக்கு. நேற்றைக்கு பேசின சுரேஷ் அவ்வளவு அற்புதமா பேசினான்னு சொன்னாங்க. எங்க ஊருக்கு அவருக்கு 2 கிலோமீட்டர் தான் கேள்வி. ஆனா எங்க ஊரு அவங்க ஒரே 2 கிலோமீட்டர் தான். இந்த மாநாட்டு மூலமா தான் அறிமுகமாச்சு. அதனால நமக்கு இரக்கம் வருவதற்குண்டான நாங்க சாப்பாடு போடுறோம்னா சோத்திர பிரச்சனை இல்லைங்க. எத்தனை பேர் இதயத்துல இரக்கத்தை உண்டாக்கணும், நீங்க அதை நினைச்சு பாருங்க. ஒரு மாநாடுனா பல்லாயிரக்கணக்கான பேர் கொடுக்கறத வாங்கிட்டாங்க செஞ்சிடும். அப்ப எத்தனை பேர் இதயத்துல இரக்கம் சுரக்க வைக்கிறோம்? இந்த பசியாற்றுறது மட்டும் இல்ல, அவனுக்கு இரக்கம் சுரக்குறத. ஒரு ஆளு தர்மமே செய்யாதவன் ஒரு போற போதே சொல்றாரு, அந்த ஒரு பிரசிடண்ட் அவங்ககிட்ட போகாதீங்க, உங்ககிட்ட யாரா புடிங்கி விட்டுறாங்க. சரி பரவாயில்ல, நாங்க வெளியூர்ல வசூல் பண்றதுக்கு அதை புடிச்சுக்கலாம் அப்படின்னு போனோம். எல்லாரும் கொடுக்கறத அவன் தான் அதிகமா கொடுத்தான். யாரு அப்படின்னு கேட்டா, இதயத்துல எண்ணமே இல்லாதவன் மனமூந்து கொடுக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா பெருவான் தவம். திருவள்ளுவர் அதுக்கு நாம தவறிருந்தா நம்ம தவம் தாங்க அவர் போய் திருத்தணும். அதாவது இந்த எங்க மேல வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கு 10 நலம் வந்தாங்க. ஒரு வக்கீல் வழக்கறிஞர் எதுக்கு தெரியுமா? 50 லட்சம் பணம் வாங்கிட்டாருங்க. 50 லட்சம் கேஸ் போட்டு வாங்கிட்டாரு. வேண்டாம். ஏன் வேண்டாம்னா, எங்க அண்ணனாந்துக்கெல்லாம் வழிகாட்டி சீடி சட்டையை கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்துதான் நான் ஜோடியா போட்டது. எங்களுக்கு வெள்ள வேட்டி கொடுத்துட்டு அவர் தாங்க. அருமை அருமை. நாங்க காவி தான் கேட்டிருந்தோம். அவரு இந்த லீவோட கூட ஒரு பணத்தோட சம்பளத்தோட கொண்டு ஒரு லீவ் இருக்குது. அரசியல் வேலை பார்க்கறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு சம்பளத்தோட கூட லீவ் இருக்குது. லீவ் எடுத்துக்கலாம், சம்பளம் இருக்கு எனக்கு. அந்த லீவுக்கு அவர் சம்பளம் பண்ணி தான் 3-4 லட்சம் ரூபாய் பணம் அவர் மேலே தர. உழைக்காத
உழைக்காதவனும் வரக்கூடாது. அதுலயும் சந்தோஷமா கொடுத்தா வாங்கலாம். பழக்கு போட்டு வாங்குறது எந்த விதத்துலயும் நியாயப்பா. நீ போயிட்டு வா, அந்த பணம் எனக்கு வேண்டாம். எனக்கு கொடுக்கறது நிறைய ஆள் இருக்கு. வேண்டாம் 50 லட்சத்தை வேண்டாமே. ஏன் உழைக்காத பணம்ங்கிறது அது எதுக்கு நமக்கு? அதனால நாம சன்மார்க்கம் இருந்தோம்னா ஏதாவது ஒரு கடைப்பிடிக்கணுங்க. அதுக்கு பேர் தான் சன்மார்க்கம் பேரு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஊர் நின்று இருந்தான். பஸ் வேகமா வந்தது. ஒரு 2 மைல் இருந்து ஒரு ஆள் வெத்தலை வாக்கி வச்சு வாயில் அடக்கிட்டு வரான். எங்கடா பஸ் நிக்க துப்புறான்னு பஸ் நின்று அது அடிச்சா பாருங்க. பூரா நன்றி போச்சு. உடனே அப்புறம் நாங்க மேலே ஏறி போய் உட்கார போனோம். அவன் உட்காந்துக்காம அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு சீட் இருக்குது. எங்க கூட வந்தாலும் அவனை சட்டை பிடிச்சி தூக்கி அறைய போறான். நாங்க சொன்னோம், ஏன் அவங்க அடிக்கிறீங்க? என்னங்க சிவபிரகாஷ் சாமி தெரியாம வச்சு தூக்கிங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு. நான் என்ன காரணம் கேட்டா, சிவபிரகாஷ் சாமி மதார் புராக் புராக்கு அருமை அருமை. தவற நம்ம சொன்னான். அந்த ஆள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அன்னைக்கு எடுத்து அந்த வெத்தலவாக்கு கோயில பையில எங்க காசு வச்சு விழுந்து கும்பிட்டான். இந்த பிறவியில் இனிமேல் நான் கோயில வெத்தலா போட மாட்டேன். ஒரு மனிதனை அன்பா இருக்கிறத அடிச்சுட்டு அன்பா தான் கேட்க முடியும். அதனால சன்மார்க்கம்ங்கிறது செயல்த அத்தனை. ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு பேச வேண்டும். செயல் வேண்டாம். ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு நிலத்துக்கு பேரு செஞ்சுட்டு போயிருக்கேன். நிலம் செஞ்சாத்தாங்க விளையுங்க. செய்யற நிலம் விளையாது. அதனாலதான் நன் செய் முன் செய் நல்லதை செய்ய அப்பதான் விளையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த ஜீவகாமிய பணியில நீங்க ஈடுபட்டீங்கன்னா உபகார சக்தின்னு ஒரு ஆட்கள் வந்தாங்க. திருவண்ணாமலை ஆக்சிடென்ட் ஆகி புறப்படுறான். கெட்ட சகனம் வருது. அட கூட அண்ணாமலையார் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. எங்களை முதல்ல ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு போய் போட்டாரு. போய் படிக்க வச்சாரு. ஐயா உன் பேர் என்னன்னு கேட்டான். திருவண்ணாமலைன்னு சொன்னாங்க. அண்ணாமலைக்கு தான் சோறு போட போற. திருவண்ணாமலைக்கு ஆஸ்பத்திரி சேர்த்தான். இதை விட வேற என்ன? முதல்ல மேட்டுக்குப்பத்துல சோறு போட்டோம். முதல்ல இடம் வாங்கி மேட்டுக்குப்பத்துல சோறு போட்டோம். சோறு சமைச்சு கொட்டியாச்சு. ஒரு அம்மா ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து, சாமி குழந்தைக்கு பால் கொடுங்க. எனக்கு பால் இல்லையமா பக்கம் வந்திருக்க. இந்த வருஷம் முதல் அண்ணன் ஆரம்பிக்கலாம். இந்த நெய் கொண்டு வந்திருக்கிற நெய் கொஞ்சம் சோறு போட்டு பிறகு நாங்களே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோறு கிண்ணத்தில் போட்டு ஊட்டி பிறகு ஒரு 3 வாய் நாங்களா ஊட்டி விட்டோம். ஊட்டி விட்டுட்டு அந்த குழந்தை பேர் என்னன்னு கேட்டோம். திருவருட்பிரகாசம்னு சொல்லுது. இன்னைக்கு அந்த பையன் பிஇ படிச்சுட்டு எல்என்டில வேலையை இருக்கிறான். அப்ப வந்தனாலே வந்து ஆரம்பிச்சு போயிட்டாருல. என்னங்க அதுக்கு அர்த்தம்? இறைவனே வந்து ஆரம்பிச்சு வைக்கிறார் நம்முடைய பணியை. இதில் ஈடுபட்டா கடவுளே நமக்கு தொடங்க ஆரம்பிச்சு போறோம். என்ன வேணுமோ கொடு அப்படின்றது அனுபவமா, கதையா கற்பனையா சொல்ல, அனுபவமா சொல்றோம். எங்களுக்கு வர்ற அரிசி நாங்க சமைச்சது போக 10 சன்மார்க்க சங்கத்துக்கு எங்க செலவு கொண்டு போயிட்டு வரோம். ஏன் ஜீவகாமி விழுந்துனா உபகாரசக்தின்னு ஒரு ஆட்களை இறைவன் அனுப்புறாரு. போ அவனுக்கு போய் நீ வேலை செய். அந்த இது வந்து எங்களுக்கு என்ன இடையூறு செஞ்சதுன்னா, எல்லா காரியத்தையும் படுத்துட்டே நடந்து எங்கேயும் போய் நடக்காத அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால சன்மார்க்க வழிபாடுங்கிறது பிற உயிர்களுக்காக செய்யற உடம்பால செய்யறதுதான் சரியை, அந்த கரணங்களால செய்யறதான் கிரியை. ஜீவன் ஒரு உயிர் உடம்பெடுத்து வந்தா அது ஜீவன் பேரு. அந்த ஜீவனுக்கு செய்யறது ஜீவகாரண்யம், அதான் யோகம். அந்த ஆன்மா போட்டு மகிழ்ச்சி அடைவார். அதை பார்த்து ஆனந்தப்படுவாங்க. அதுதான் ஞானம். எல்லாரும் சோகமா இருக்கு.